படத்தோட ஆரம்பத்துல மாயாங்கிற ஒரு லேடியை காமிச்சு இப்ப நீங்க பார்க்க போற இந்த கதை உண்மையிலே என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு சொல்றாங்க. சீன் கட் பண்ணா 2007 வருஷத்துல ரெண்டு பொண்ணுங்க ஜாலியா அவங்களோட ஸ்கூல் லீவ் டேஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்படி ஊர் சுத்தின ரெண்டு பொண்ணுங்களும் அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு வராங்களா. அதுல பச்சை கலர் ஸ்ட்ரைப் வச்ச ஷர்ட் போட்டுருக்கால அவதான் நம்ம கதையோட ஹீரோயின். அவங்க தான் அந்த மாயாங்கிற நபரும். இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவ பேரு இடான்னு வச்சுக்கலாம். அந்த இடா தான் சொல்லுவா, ஆல்மோஸ்ட் லீவ் எல்லாமே முடிய போகுது, ஸ்கூல் திருப்பி ரீஓபன் பண்ண போறாங்க, மெமரிஸ் மேக் பண்ற அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோயின் வேணும்னா எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க, அங்க போயிட்டு நான் என்னத்த பண்றது, ஆனா அதுக்கும் மேல எங்க அப்பா வேற விட மாட்டான் அப்படின்னு அந்த இடா பொண்ணு சொல்லுவா. எங்கேயாவது போலான்னு சொல்ற, சரி போகலாம் அப்படின்னு பிளான் போட்டாலும் இல்ல எங்க அப்பா விட மாட்டான்னு சொல்ற, என்னடி வளர்ற அப்படின்னு ஹீரோயின் புலம்பும் போது அப்ப இந்த இடா பொண்ணுக்கு திடீர்னு மூக்குல பிளட் வர ஆரம்பிச்சிருமா. என்னன்னு கேட்கும் போது இல்ல பெருசா எதுவும் இல்லன்னு டிஷ்யூ வச்சு தொடச்சு எடுத்துருவா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஏதோ சென்ஸ் ஆகுற மாதிரி இருக்குமா. என்னடி ரெஸ்ட் ரூம் போகணுமா, மூஞ்சியும் அப்படி வச்சுக்கிறேன்னு இடா பார்க்கும்போது ஏய் பேய்கிது திருப்பி பாக்குறியான்னு கேட்க, இல்ல இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்லன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துகிட்டே வெளியே வந்து அவளோட ஷூ போட்டுக்கிட்டு இருப்பாளாம். பின்னாடி வந்த இடாவுமே இங்க பாரு உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நான் தான், அதனால நீ மரியாதை எங்கேயாவது போற மாதிரி இருந்தா என்னை கூப்பிட்டு சரியானு சொல்லிட்டு இருக்கும் போது சரிடின்னு சொல்லிட்டு எந்திரிப்பாளா. பார்த்தா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேய் ஒண்ணு நிக்கிற மாதிரி தெரிய நம்ம ஹீரோயின் இப்படி பயந்து போயிருக்கிறதா இடாவும் கவனிச்சிடுறா. என்னடி என் வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதானே, சும்மா எதுவுமே இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்காத, வா போய் பாப்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போவாங்களா. கிச்சன்ல இருந்து அவங்க அம்மா வெளியே வந்துட்டு ரெண்டு பேரும் ஏண்டி கிட்ட வந்து பயமுறுத்துறீங்கன்னு கேட்க, அம்மா நீ தானே, உன்னை பார்த்தா நாங்க பேயின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இடாவோட அம்மாவும் நம்ம ஹீரோயினோட அம்மாக்காக ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ அதை கொடுத்து அனுப்புறாங்க. அதை வாங்கிட்டு வெளியே வரும்போது இடாவோட அப்பா ஆப்போசிட்ல வருவாரா. நம்ம ஹீரோயின் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கிருந்து போக அதுவே இடாக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துருப்பாள்ல. ஹீரோயினோட அம்மா அப்படியே டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இதை கொண்டு போய் கொடுன்னு சொல்ல இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு அதை கொண்டு வந்து அந்த இடத்துல டேபிள்ல வச்சுட்டு போக பாப்பாளா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோவோட அண்ணன் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்க இருக்கிற ஏதோ ஒரு மலைக்கு ஒரு ஹைக்கிங் போலாம், ஒரு ட்ரக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் நேரம் அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு டே என்னை கூட்டு போடான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ இப்ப வரேன்னு சொல்லுவேன், அங்க வந்துட்டு நடக்க முடியல எனக்கு கால் வலிக்குதுன்னு உட்காந்துக்குவேன், உன்னை என்னால தூக்கிட்டுலாம் போக முடியாதுமானா. இல்ல அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போ, நான் வெறும் டெய்லியும் காலைல எந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லும் போது ஓவர பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காத, நீயும் வந்து தொலைன்னு நம்ம ஹீரோயினோட அண்ணனும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி ஒத்துக்கிறானுங்க. வேகமா ஹீரோயினும் நம்ம இடாக்கு கால் போட்டுட்டு ஏய் இந்த மாதிரி எங்க அண்ணன் வந்து ட்ரக்கிங் போறானாமா, நாமளும் அவங்க கூட போகலாம் சரியா அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு பயங்கரமான ஹாப்பி. பட் இருந்தாலும் இப்ப எப்படி தன்னோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றது அப்படின்னு அவளுக்கு தெரியல. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சும்மா அவளோட முடிய கோதுவால பார்த்தா முடி கையோட வந்துடும். ஷாக் ஆனவ கண்ணாடி முன்னாடி போய் நின்று திருப்பி அவரோட கோதி பார்க்க மறுபடியும் வந்துடும். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இடாவோட அம்மா வந்து மீட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்களா. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, நீ மலைக்கெல்லாம் போகணுங்கிறீங்க, உங்க அப்பா கிட்ட பேசிக்கோ அப்படின்னு அவங்க கை விரிச்சிடுறாங்க. கரெக்டா இடாவோட அப்பாவும் உள்ள வரும்போது என்ன மேட்டர்னு கேக்குறாரா. அவங்க அம்மாவும் இந்த மாதிரி ஹீரோனோட அண்ணன் இருக்கிறான்ல, சோ அவனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ மலைக்கு வந்து ட்ரிப் மாதிரி போறாங்களாமா, அதனால நம்ம பொண்ணையும் கூட கூட்டிட்டு போகலான்னு இருக்கிறாங்கன்னு சொல்ல அவர் ஒரே போட முடியாதுன்னு சொல்லிடுறாரா. இடாவும் கிட்ட போயிட்டு அப்பா ப்ளீஸ் பான்னு கெஞ்சி கேட்க அவரும் ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டு ஓகே சரி நீ போ அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அவங்களுக்கு பயங்கரமான ஹாப்பி. இருந்தாலும் இடாவோட அம்மாவோட மூஞ்சில லைட்டா ஒரு சினுங்கள் ஒண்ணு இருக்கும். ஏன்னா எங்கேயும் வெளியே அலோவ் பண்ண விட மாட்டாரு, இதுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி இங்க பாரு எங்க அண்ணன் நல்லா மலையில எல்லாம் ஏறணும்னு சொல்லியிருந்திருக்கான், அதனால ப்ராப்பரா மசில்ஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண சரியா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க அப்படியே ஒரு விஷயத்த பார்த்து ஆச்சரியமாகறா. என்னன்னா இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஒரு பேய் நம்ம இடாவோட தலைக்கு மேல நிக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வேகமா அங்கிருந்து போயிடுறாளாம். இடாக்கு எதுவும் புரியல, நம்ம ஹீரோயினால பேய்களை பார்க்க முடியுங்கிறது உண்மைதான், பட் இருந்தாலும் போன தடவை மாதிரி அம்மாவை பார்த்துட்டு தான் சொல்றாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள போகும்போது அங்க பூட்டி வச்ச ஒரு ரூம்ல இருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்குமா. கரெக்டா அவங்க அப்பாவும் வந்துட்டு இங்க என்னமா பண்றேன்னு கேட்க இந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லும் போது அப்பெல்லாம் எதுவும் கிடையாது, பூட்டின ரூமுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு அவளை அனுப்பி விட்டுட்டு அவர் அந்த ரூமை நீக்கிறாரா. அப்படியே சீன் கட் பண்ணா இவங்க இப்ப அந்த ட்ரிப் போறதுக்கான அந்த நாள் வந்துருச்சு. வீட்டுல சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணனும் நேரா நம்ம இடாவோட அம்மா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்கள மீட் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இடாவை கூப்பிடும் போது அவ பார்த்தா அவங்க அப்பா கிட்ட சம்திங் எதையோ வாங்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு மீன் பாடி வண்டியில ஏறிட்டு எல்லாரும் நேரா டவுனுக்கு வராங்களா. டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு சின்ன ஆம்னி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வெளியில ஏதோ ஒரு ஒத்தக்கால் பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் ஏதோ ஒரு பேய பாத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த அவங்க அண்ணனும் கவனிக்கிறான். தோ பாரு நீ எந்த பேய வேணாலும் பாத்துக்கோ, ஆனா அந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லி எங்களை பயமுறுத்தாதமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆம்னியை விட்டு இறங்குறாங்களா. ஆனா அப்போ இந்த இடா இருக்கிறாள், அவளுக்கு ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறான். காலையில தான் மலை ஏற போறோம்
வரும், அதனால நைட்டு தூங்கலான்ட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுராத்திரியில அந்த இடா பொண்ணு ஹீரோயினை எழுப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ் டீன்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் அப்படின்னா ஓகே நீ என்ன பண்றனா முதல்ல ஒரு பஸ்ஸை பிடிச்சி நேரா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றா. ஏன்னா பீரியட்ஸ் டைம்ல பாடி பயங்கரமா டயர்டாக ஆரம்பிச்சிடும், மலையில ஏறுறதுங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை, அதனால நீ வீட்டுக்கு கிளம்புறதான் பெட்டர்னு சொன்னாலும் அது வேலைக்கு ஆகாதடி, நான் எங்க அப்பா கிட்ட கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி இருந்திருக்கேன், பிளஸ் இந்த ஒரு வாய்ப்பு திருப்பி கிடைக்குமான்னு கூட தெரியல, அதனால இந்த மேட்டரை நீ வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத சரியான்னு நாப்கின் சேஞ்ச் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூம் போவாளா. ஆனா அப்போ நாப்கின் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கவர்ல அதை கட்டி வைக்க திடீர்னு அந்த கவர் ஏதோ தூக்குன மாதிரி இருக்கும், அவளுக்கு மேல அந்த பேய் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை பார்த்து பயங்கரமா அலறிடுவா. சத்தம் கேட்டா நம்ம ஹீரோயின்ல இருந்து இருக்கிற எல்லாருமே அங்க வந்துருவாங்களா. ஆனா பாத்ரூம் கதவு ஓபன் ஆகுது, அவன் என்னன்னா கன் மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறா. எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டவங்களும் சூடா டீ எல்லாம் தராங்களா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெளிவாயிட்டு கருப்பா உயரமா கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கிற ஒரு உருவத்தை ஒண்ணு பார்த்தேன்னு சொல்லுவாளா. இதை கேட்டோன்னே இவங்க தங்கியிருக்க இந்த இன்னோட ஓனர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க என்னது அந்த ஒரு உருவமா, இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாரையும் பயமுறுத்துதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பூசாரி எல்லாம் கூட்டு வந்து மந்திரிச்சு உடனே திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து போறாங்க. ஆனா அப்ப அதுல ஒரு ஃப்ரெண்டு பையன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவ பீரியட்ஸ்ல இருக்கிற காரணத்துக்காக போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி ரெண்டுமே வந்து வீக்கா இருப்பான், அவளை கூப்பிட்டு மலை ஏறதுங்கிறதுலாம் வந்து கஷ்டமா இருக்கும், அது அவளுக்கு தான் கஷ்டமா இருக்கும், அதனால வர வேணாம்னு சொல்லுங்க போது சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் இந்த விஷயத்த சொல்ல போக அப்ப அவ என்னன்னா ஹே நாளைக்கு காலையில நம்ம எத்தனை மணிக்கு மலை ஏற போறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமா கேட்பாளா. சோ அவ அப்படி கேட்கறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் அவளை போக சொல்ல மனசு வரல. அடுத்த நாள் காலையில என்னடா அந்த இடா பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறாளா இல்லையான்னு கேட்டதுக்கு இல்ல நம்ம கூட தான் வரேன்னு சொல்லும் போது என்னடா அப்படி பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் காண்டா இருக்கும், இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு ஓகே அவ உப்பையும் வீக்கா இருந்தா அப்படின்னா அவளை கூட்டிட்டு போக வேணாம்னு நினைக்க நம்ம ஹீரோயினும் இடாவும் ரெடி ஆகி வந்துடுறாங்களா. சோ ரெண்டு பேரும் நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு ஓகே அவளையும் கூட்டிட்டு போகலான்னு எல்லாரும் அப்படியே மலை ஏறிட்டு இருக்கிறாங்களா. ஜாலியா பேசிட்டு வந்துகிட்டு இருக்கேன். கரெக்டா ஒரு எஸ்டேட் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்க வந்து உட்காரும் போது நம்ம ஹீரோயின் அங்க ஒரு பாட்டிக்கு வந்திருக்கிறத கவனிப்பாளா. டே பசங்களா உங்க யாருக்காவது அது கண்ணுக்கு தெரியுதாடான்னு கேட்க அது ஒரு உயிரோட இருக்கிற பாட்டிமா தான், எங்களுக்கு நல்லாவே கண்ணு தெரியுது, அது மட்டும் இல்லாம உன் கண்ணுக்கு பேய் தெரியுங்கிறங்காட்டி பாக்குற எல்லாரையும் பேய்னு சொல்லி எங்களை பயமுறுத்தாத மாமாங்க. இங்க வீட்டுல இடாவோட அம்மா ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப டஸ்ட்பின்ல இருந்து இடாவோட முடியையும் அவளோட மூக்குல இருந்து ரத்தம் எல்லாம் வந்துருக்கும்ல, சோ அதை தொடச்சு போட்டு வந்திருப்பாளா. அந்த ஒரு டிஷ்யூவும் எடுத்துட்டு சந்தேகமா பாக்குறாங்களா. இதை ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்னடி ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்கும் போது நீங்க யூஸ்வலா நம்ம பொண்ணு இந்த மாதிரி வெளியெல்லாம் போக அலோவ் பண்ண மாட்டீங்களே, இப்ப மட்டும் எப்படி அலோவ் பண்ணீங்கன்னு கேட்பாங்களா. ஹே நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா, அவ ஒன்னும் சின்ன புள்ள கிடையாது, வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறதுன்னு சொல்லும் போது சரி இது நியாயமான பேச்சு தான், ஆனா இது கொஞ்சம் கவனிங்களேன், இந்த மாதிரி டிஷ்யூல ரத்தம் அது மட்டும் இல்லாம அவளோட முடி எல்லாமே அப்படியே கொத்து கொத்தா வந்திருக்குது, இது எனக்கு ஏதோ சரியா படலன்னு சொல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, போட்டு சின்ன விஷயத்தையெல்லாம் குழப்பிக்காதுன்னு சொல்றாங்க. இங்க மத்தவங்களும் மலை ஏறிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப திடீர்னு அந்த இடா பொண்ணு ஏதோ ஜோன் அவுட் ஆன மாதிரி அப்படியே நின்றுவாள. பசங்களுமே ஓகே நம்ம ரொம்ப நேரம் நடக்கிறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இடா கிட்ட பேசுறா. ஆனா இடா பார்த்தா ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்க. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு சுயநினைக்க வரலாம். எல்லாரும் அங்க உட்காந்துட்டு அப்படியே தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும் போது இடா பொண்ணு மட்டும் நேரம் எந்திரிச்சு போயிட்டு அங்க ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்கும், அங்க போய் நின்னவ ஏதோ ஒரு கவர்ல கட்டி தூக்கி போடுவாளா. இங்க நடை பண்ணிட்டு இருக்கிறேன்னு பின்னாடி நம்ம ஹீரோயினும் வந்தா அவன் என்னன்னா டக்குன்னு நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ அந்த தண்ணிக்குள்ள இருந்து நீளமா முடி வச்ச ஒரு ஆன்மா ஒண்ணு எந்திரிக்கிற மாதிரி இருக்கேன். நம்ம இடாவோட உடம்புக்குள்ளயுமே அவங்க வீட்டுல ஒரு பேய் ஒண்ணு இருந்திருக்கும்ல, நம்ம ஹீரோயின் பார்த்து இருப்பாள்ல, அந்த ஒரு பேய் தான் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா சடனா அந்த பேய் அவ உடம்ப விட்டு போக அதுக்கப்புறம் அவளை காம் டவுன் பண்ணி அப்படியே உட்கார வச்சிருந்திருக்காங்களா. அண்ட் ஏன்டி இப்படி நடந்துகிட்டேன்னு ஹீரோயின் கேட்டேன். என்னது நான் எப்படி நடந்துகிட்டேன், நீங்க தான் என்ன தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு. அதுக்கப்புறம் இடா நடக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா மத்தவங்களா தாண்டி அவதான் வேகமா போறா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை அழுகுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குமா, அது எல்லாருக்கும் கேக்குது. ஐயோ இங்க இருக்க வேணாம் சீக்கிரம் நடங்க நடங்க அப்படின்னு வேகமா அங்கிருந்து போகும்போது தலையில ஏதோ தொப்பி போட்ட மாதிரி ஒரு பேய் நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுமா. அந்த ஒரு குழந்தை இங்க விட்டுட்டு போகாதீங்க, அதை எடுத்துட்டு போங்கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல அதை கண்டுக்காம அங்கிருந்து போகலான்னு பார்த்தா திடீர்னு ஏதோ கொய்யின்னு அவங்க காது அடிக்கிற மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் அப்படியே பயங்கரமா சத்தம் கேட்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி எல்லாமே நார்மலாக மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி திறந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடாக்கு மறுபடியும் உயிர் வலிக்க ஆரம்பிக்குதா. அவளை உரமா உட்கார வச்சு தண்ணி கொடுக்க ஆனா அவ பார்த்தா திடீர்னு ஏதோ வலிப்பு வந்த மாதிரி அந்த இடத்துல துடிக்க ஆரம்பிச்சிடறா. அப்படி வலிப்பு வந்தவளுக்கு சம்பந்தமே இல்லாம அப்படியே சிரிப்பும் வர ஆரம்பிக்குது. அவளோட கண்ணாமொழியில ஒரு மாதிரி மாற இந்த புனிதமான மலையா இவ
அசுத்தப்படுத்திட்டா, மரியாதையை அவளை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு அவ தன்னை பத்தியே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அவளுக்குள்ள ஏதோ ஆன்மா இருக்கும் போல. ஆனா அப்ப நம்ம ஹீரோயினும் சைட்ல பார்த்தா ஏதோ ஒரு கிளவி நின்னுகிட்டு, ஆமா அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போ, இந்த ஒரு இடத்த அவ அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் தான் இடாவோட கண்ணத்திலே 4-5 தடவை அப்பி எப்படியோ அவளை திருப்பி நார்மலா கொண்டு வந்துடுறலாம். பசங்க எல்லாரும் ஓகே, இதுக்கு மேல இங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்ல, இல்லடி என்ன கூட்டிட்டு போகாத, எனக்கு மெமரிஸ் மேக் பண்ணணும்னு அந்த இடா நம்ம ஹீரோயின் பாவமா கேட்கும்போது அவங்க என்ன ஹீரோயினை தனியா கூட்டு போயிட்டு, இங்க பாரு அவளை கூட்டு போறதுதான் சரியான விஷயமானா. ஆனா டக்குன்னு இடாவோட கண்ணெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சகப்பாயிட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்க போங்கடா, இந்த இடம் என் இடம்டா, நான் கண்டிப்பா மேல போகதான்டா போறேன் அப்படின்னு அவ பாட்டுக்கு வேகமா நடக்க ஆரம்பிச்சிருவா. எங்கடி போறேன்னு மத்தவங்களும் பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அது தன்னோட ஃப்ரெண்டு கிடையாது, அவளை ஏதோ ஒரு ஆவி பொசஸ் பண்ணிருக்குது, ப்ளீஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே பின்னாடி போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பாயிண்ட்ல எதுக்குடா அவளை கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் வரும். சண்டை போடாதீங்க ஹீரோயின் சொல்லும் போதுதான் அங்க ஒரு பேய் வந்து நிக்கிறத கவனிக்க, அங்க பேயெல்லாம் நம்மள சுத்து போடுதுடா, வாங்கடா முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாரும் அங்கிருந்து ஓடி வராங்களா. அப்படி இவங்க மூச்சு வாங்கி ஒரு இடத்துல வந்து நிக்க பார்த்தா அதே இடத்துலதான் அந்த இடா பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அவகிட்ட பேச போகும்போது, என்னடி என்ன திருப்பி கூட்டிட்டு போக போறியா, ஆனா எனக்கு இந்த மலையோட உச்சிக்கு போய் ஆகணுமே, எப்படியாவது போய் ஆகணும், உதவி பண்ணடின்னு சொல்லி கெஞ்சி கேட்க, சரின்னு நம்ம ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அங்க இருக்கிறவங்களும் அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டுமே, நீ என்ன மலையோட உச்சி தானே, பாத்துட்டு திருப்பி கீழே இறங்கிடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிப்பாங்க. பார்க்கணும் போவாங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க. இறுதியா அப்படியே நைட்டே ஆக ஆரம்பிச்சிடும். இனிமேல் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சமவெளியான ஒரு இடத்த பார்த்து அங்க ஒரு டென்ட்டை போடுவாங்க. இவங்கள மாதிரி அங்க நிறைய பேர் டென்ட் போட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடாவும் நம்ம ஹீரோயினும் பேசிக்கும் போது இடா ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்பா, நான் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பண்ணிட்டேன்ல, நீங்க எல்லாருமே என்னால கஷ்டப்பட்டு இருக்கீங்களன்னு. இல்ல அதெல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, சாதாரண விஷயம் தான், நீ சீரியஸா எடுத்துக்க தேவையில்லைன்னு ஹீரோயினும் அவ்வளவு சமாதானப்படுத்துறாளாம். சரி ஓவரா பனி பெய்யுது, வா போய் டென்ட்டுக்குள்ள தூங்கலான்னு கூப்பிடும் போது மறுபடியும் இடாக்குள்ள அந்த ஒரு பேய் வந்துருச்சு. அவளை கொண்டு போய் டென்ட்டுக்குள்ள வச்சுட்டு இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம குழம்பி போயிருந்திருக்க. பக்கத்து டென்ட் இருக்குல்ல, அங்க இருக்கிற ஆளுங்கிட்ட உதவி கேட்க போனா அவங்க பண்ற மாதிரி தெரியல. ஆனா அப்ப அங்க ஒரு மீசக்கார நபர் தான் வந்துட்டு என்னையா என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இடா இருக்கிறாள் அவளோட காதுல ஹீரோனோட அண்ணனும் அந்த மீசக்காரனும் குரானோட வசனங்கள் எல்லாத்தையும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவளும் நார்மல் ஆயிடுறா. ஆனா பேரலா பார்த்தா நம்ம இடாவோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அங்க ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவத்தை கவனிக்கிறாங்களா. இத பார்த்தோன்னே பயந்து போனவங்க நேரா போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது அவரு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மண்டையில போட்டுக்கிட்டு அதை உண்மை நம்பிட்டு இருக்காத, போய் வேலையை பாருன்னு அனுப்பி விட்டுறாரு. அதுவே இங்க மலையில எல்லாரும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க டென்ட்டுக்கு தூங்குறதுக்காக போயிருவாங்களா. அந்த இட்டாங்கிற பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் ஒரு பேக கட்டி பிடிச்சு அவளும் தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அந்த இட்டா பொண்ணு எந்திரிச்சு வந்துகிட்டு நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க சீன் கட் ஆகுது. அந்த இட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய நீளமான முடிய வச்ச ஒரு ஆன்மா ஒண்ணு உட்காந்துருக்கா. அது என்னன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து அவ இங்க இருக்க கூடாது, அவ இந்த இடத்தை அசுத்தப்படுத்திட்டான்ல கத்திக்கிட்டு இருக்க. சடனா தூக்கம் கலைஞ்ச ஹீரோயினும் சைட்ல அந்த இட்டா பொண்ணு இல்லாதையும் கவனிச்சுட்டு எங்கடி போனன்னு டார்ச் எடுத்துட்டு வெளியே வராளாம். அவ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாள. நம்ம ஹீரோயின் அவகிட்ட போயிட்டு அவ பேரை சொல்லி கூப்பிட அவ நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்தோன்னே பயங்கர பிரைட்டா சிரிப்பால. என்னடி ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு எதுவும் ஆகலையே, என் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வித்தியாசமா பண்ணிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அந்த இட்டாவோட கண்ணு மறுபடியும் சகப்பாக அந்த ஒரு பேய் அவளோட தோள்பட்டில ஏறிக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறான். உடனே ஹீரோயினோ இட்டாவை சுயநினைவுக்கு கொண்டு வரக்காக அவ கண்ணத்தை போட்டு வாங்குன்னு வாங்க அவளும் சுயநினைவுக்கு வந்துடுறாளாம். அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் தூங்கி எந்திரிச்சிட்டு நேத்து நைட்டு இங்க சில பேர் டென்ட் போட்டிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே நேரமா கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்து ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறானுங்களா. அதுவே அந்த இட்டாங்கிற பொண்ணு அங்க நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து ஒரு பாறை ஒண்ணு இருக்குமா, அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஆல்ரெடி டைம் ஆச்சுடி கிளம்பணும்னு சொல்லும் போது எனக்கு இந்த இடத்த விட்டு வரவே விருப்பம் கிடையாது, இந்த இடத்துலதான் நான் பிறந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுதுன்னு சொல்ல மறுபடியும் ஏதாவது பண்ணிக்க போறாளோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை கூப்பிட்டு போகும்போது அவ ஹீரோயினை நிறுத்தி அப்படியே அந்த பாறைய பாத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவா, நீ இங்க இருந்து போகும்போது அழுகுவ, ஆனா கண்டிப்பா நீ திருப்பி வரும்போது இதே இடத்துல நம்ம 2 பேரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவாளா. முழுசா லூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வாடின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. அண்ட் ரொம்ப நேரமா மலையில இறங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இட்டா இந்த மாதிரி நான் எதையோ இங்கேயே மறந்து விட்டுட்டு வர மாதிரி தோணுதுன்னு சொல்லுவாளா. ஈவன் அங்க இருக்கிற ஒரு பச்சை கலர் ஜர்க்கின் போட்ட ஒரு பையனும் எனக்கும் இங்க எதையோ இல்ல யாரையோ விட்டுட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்ல, மெண்டல் 7 பேர் வந்தோம் 7 பேர் போக போறோம், என்னத்தை விட்டுட்டு போனோம் உளறிட்டு இருக்காதீங்கடான்னு எல்லாரும் அப்புறம் கிளம்புறாங்க. அந்த ஒரு இட்டா மட்டும் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி காடை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து கண்டிப்பா நீ திருப்பி வருவ, வந்த அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணலாம் சரியான்னு போக ஆரம்பிக்கிறா. திருப்பி எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வேன் பிடிச்சு வந்துகிட்டு இருக்கேன். அப்ப அந்த வேன்ல திருப்பி இட்டா கேப்பா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, எப்பயும் என் கூட ஃப்ரெண்டா இருப்பியாங்கும் போது சரிடி
இருப்பண்டி அப்படின்லாம் சொல்றாளா. அதுக்கப்புறம் இட்டாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணும்போது அந்த இட்டா பார்த்தா அவங்க அம்மா கிட்ட பேசாமலே நேரா உள்ள போறா. எப்படியோ பொண்ணை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திட்டோன்னு நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணனும் அங்கிருந்து கிளம்பும் போது வீட்டுல ஹீரோயினோட பாட்டி ஒரு ரூமை கிராஸ் பண்ணும்போது அங்க ஹீரோயினும் அவங்க அண்ணனும் வந்து கால் எழும்பிட்டு இருப்பாங்க. ஆனா அதுவே நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தா வெளியில ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்குமா வெயிட் பண்றேன்னு கேட்கும்போது அது ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி பசங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லுவாங்களா. உள்ள 2 பேரும் கால் எழும்பிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு வரலன்னு என்ன காமெடி பண்றியான்னு அந்த பாட்டிமா சொல்லும் போது இவங்களும் போய் பாக்குறாங்க. ஆமா, கால் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப யாரோ காலிங் பில் அழுத்துறாங்களா, யாரன்னு சொல்லி வந்து கதவை நீக்கினா அது நம்ம ஹீரோனும் அவங்க அண்ணனும் தான் இருக்கும். அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் இதை பத்தி கேட்டுக்காம திருப்பி அந்த கிணத்துக்கிட்ட வந்து பாக்குறாங்க. ஆமா, அங்க யாருமே இல்ல, ஈவன் ஈரமா கூட கிடையாது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து வேகமா ஹீரோயினை எழுப்பி இந்த மாதிரி சீக்கிரம் இட்டாவோட வீட்டுக்கு வான்னு சொல்றாங்களா. அங்க போய் பார்த்தா அந்த இட்டாக்கு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு இமாமா கூட்டிட்டு வந்து இட்டாவை காம் டவுன் பண்ணலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. அவ அப்படியே அவளோட நெகத்தை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாளா. சரி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகாது, தன்னோட உடலை தான் அவ சதைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. டாக்டர்ஸும் அவளுக்கு மயக்க மருந்து போட்டுக்கிட்டு இருக்க கரெக்டா ஹீரோயினும் அவங்க அண்ணனும் உள்ள வரும்போது இட்டாவோட அப்பா ஹீரோயின்ட்ட சண்டைக்கு போயிடுறாரு. நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, என் பொண்ணை என்ன பண்ணி கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்ல அங்கிள் எங்களுக்கும் தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் மன்னிப்பு கேட்க, டாக்டரும் வந்துட்டு உங்க பொண்ணை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாங்க மயக்க மருந்து எல்லாம் கொடுத்து வந்திருக்கோம், காயமான இடங்கள்ல நாங்க பேண்டேஜும் போட்டிருந்திருக்கோம், பட் இருந்தாலும் அவளுக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் ஒண்ணு இருக்குது, அந்த நோய் அது என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, வேணும்னா நீங்க பெரிய வேற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோனால படிப்புல கூட சரியா போக்கஸ் பண்ண முடியல. ஒரு நாள் அந்த இட்டாவை மீட் பண்ணலாம்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க அம்மாவும் சரி கொஞ்சம் பொண்ணை பாத்துக்கோமா அப்படின்ட்டு ஒரு வேலையா வெளியே போறாங்களா. அண்ட் இட்டாவோட வயிறு இருக்குல்ல, சோ அது கிட்டத்தட்ட ஏதோ உப்பி போன மாதிரி அப்படி வீங்கி இருந்திருக்கும். எந்த ஒரு சாப்பாடும் அவளால சாப்பிட முடியவே இல்லை போல. ஈவன் இந்த மாதிரி நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேனோ, எதுக்கு எனக்கு கடவுள் தேவையில்லாம இந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாளாம். ஈவன் இட்டாவோட கையை அந்த இடத்துல கட்டி வச்சிருந்திருப்பாங்க. சோ அவங்க வந்து நர்ஸ் கிட்ட அதான் நான் இருக்கிறேன்ல ப்ளீஸ் இதை கொஞ்சம் அவிழ்த்து விடுங்கன்னு கேட்கும் போதும் அவங்களும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்களா. அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கவலைப்படாத, நான் தினமும் உனக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன், கண்டிப்பா உனக்கு சரியாகும், எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேலும் ஏற்படாதுன்னு ஆறுதலா சில விஷயங்கள்லாம் பேசுறாளா. அதுக்கப்புறம் வெளியே வர அங்க இட்டாவோட அம்மாக்கு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட பேசலான்னு போனா இல்ல நீ ஆறுதலாம் பேசாத, நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பா என் பொண்ணு இறந்து போயிருவா அப்படின்னே சொல்லிடுறாங்க. ஏன்னா இட்டாக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி வயிறு வீங்கி இருந்திருக்குல்ல, சோ இது கண்டிப்பா இது ஒரு விதமான நோயா இருக்கும் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் இது எதுவுமே நோய்கள் இல்ல, வேற ஏதோ ஒரு காரணம்னு சொன்னதுக்கு அப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விதமான மாந்திரிகம் மந்திரம் அப்படின்னு சொல்லி மந்திரவாதிங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்தாச்சு, யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னாருன்னா, நீங்க அந்த மலைக்கு போனீங்கல்ல, அங்க போன இடத்துல என்னோட பொண்ணு எதையோ வந்து விட்டுட்டு வந்திருக்கா, அந்த விட்டுட்டு வந்த விஷயத்த அவ எடுத்துட்டு வந்தானா அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லும் போது வீட்டுக்கு போன ஹீரோயினுமே அவங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அம்மா என்னத்த அவ விட்டுட்டு வந்திருப்பா அப்படின்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை அந்த நாப்கினா இருக்குமா அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது. அவங்க அந்த பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் டென்ட் போட்டு இருந்திருப்பாங்கல்ல, சோ அப்ப கூட அவளோட பேக்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த நாப்கின் அது பேக்ல தான் இருந்திருக்கும், அதை கூட பார்த்துருப்பாங்க. சோ வேற ஏதோ அவ விட்டு வந்திருப்பா அப்படின்னு ஒண்ணுமே புரியலையா அவங்களுக்கு. அதுவே இட்டாவோட அம்மா அவ ரூமுக்கு போகும்போது அவ ரூம்ல இருந்து ஏதோ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு நபர் வெளியே வரானா. ஐயோ யாரையா நீ, என் பொண்ணோட ரூம்ல இருந்து எதுக்கியா வர அப்படின்னு பின்னாடியே போவாங்க. சரி ஏதோ ரூம் மாதிரி வந்துட்டான் போல, ஏன்னா அதை பெருசா எடுத்துக்காம அன்னைக்கு நைட்டு அங்க ஹாஸ்பிட்டல்லே அவங்களும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ அந்த இட்டாவோட கண்ணுக்கு மட்டும் அந்த இடத்துல அந்த பேய் தெரிய ஆரம்பிக்குமா. இல்ல அதை பார்க்க கூடாதுன்னு அவ நினைப்பா. ஆனா அப்படியே அவ பெட் மேலேயே ஏறி அவ கிட்ட போயிட்டு கத்தும் போது அவ காதுல இருந்து எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இடாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்க. இந்த மாதிரி அவ உருவத்தெல்லாம் பாக்குறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கும் அது பயமா தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவளே பயமுறுத்த வேணான்னு, அப்படிலாம் எதுவும் இருக்காது, உடம்பு சரியில்லை, அதனால சில விஷயங்கள்லாம் தோணும் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தா இப்போ ஹைக்கிங் போன தன்னோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே எதையோ ஒண்ணு இங்க விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்திருக்கும். இருந்தாலும் இல்ல 7 பேர் வந்தோம் 7 பேர் திருப்பி போறோம் அப்படிங்கிற அந்த கணக்கு என்னதான் இவங்களுக்கு தெரிஞ்சாலும் யாரையோ விட்டுட்டு போற மாதிரியான ஒரு உணர்வு ஒண்ணு இருக்கே அப்படிங்கறது எல்லாருக்குமே சென்ஸ் ஆயிருக்குங்கிற விஷயத்த மாத்தி மாத்தி சொல்லிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம பயங்கர நீளமான முடி வச்ச ஒரு உருவத்தை கூட நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்றாள். அது ஒருவேளை அந்த மலையோட ஒரு ஸ்பிரிட்டா இருக்குமா, அந்த மலையோட ஆவியா இருக்குமான்னு. இங்க இன்னொரு பக்கம் இட்டாவோட அம்மா எங்கேயோ போயிட்டு ஹாஸ்பிட்டல் வரும்போது அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இருப்பான்ல, அவன் நின்றுக்கிறத கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் இட்டாவை மீட் பண்றதுக்காக பசங்க ஹீரோயின் அப்படின்னு எல்லாரும் வந்திருப்பாங்களா. இத்தனை பேர் நம்மள பார்க்க வந்திருக்காங்கன்னு இட்டாக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா.
இருப்பான். ஆனா அப்போ அந்த இடத்துல அந்த பேய் இருக்கிறதையும் கவனிக்க இதை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா. நம்ம ஹீரோயினுமே இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல கம்மன் இரு அப்படின்னு சொல்லி காம் டவுன் பண்றா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் டிவி பாத்துக்கிட்டு இருக்க யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குமா. போய் பார்த்தா அது இட்டாவா இருக்கும். இங்க நடி பண்றேன்னு கேட்கும்போது எனக்கு நார்மல் ஆயிடுச்சுப்பா, நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன், இந்தா உன்னோட டிஷர்ட்டை கொடுக்கலான்னு வந்தேன்னு கொடுக்கும்போது பரவாயில்ல அதை நீயே வச்சுக்கோ, நான் வேற ஒன்னு புதுசா வாங்கிக்கிறேன் ஓகே அப்படின்னா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், முடிஞ்சா சீக்கிரம் என்ன வந்து பாரு சரியா அப்படின்னு இட்டா அங்கிருந்து போயிருவாளாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்க அப்ப அவங்க என்ன வேகமா அந்த கதவை தட்டுவானா. என்னாச்சுடான்னு கேட்டா இந்த மாதிரி இட்டா சீரியஸா இருக்கிறான்னு சொல்லுவான். உடனே இவங்களும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அப்படியே கதவு வழியா பாக்குறாங்க. அவளுக்கு இந்த மாதிரி இதயம் ஸ்டாப் ஆயிருக்கும் போல. டாக்டர்ஸும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல பிளட் வாமிட் எடுத்து கடைசியா நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டே அந்த இட்டா பொண்ணு அங்க இறந்து போறாளாம். இறுதி சடங்குக்காக வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா பார்த்தா பயங்கரமா அங்க கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா அப்போ அவங்க பைக்ல அந்த திருப்பி அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வருவானா. பயங்கர ஆவேசமா கதவு வரைக்கும் போயிட்டு என் பொண்ணு இறந்து போனதுக்கு நீதான்டா காரணம், நீதான் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்குன்னு சொல்ல அவன் சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். இறுதி சடங்குலாம் முடிச்சு இட்டாவை புதைச்சிட்டு எல்லாரும் அங்கிருந்து போக நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணனும் மட்டும் அங்கே நின்னுகிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பா. நான் தேவையில்லாம அந்த ஒரு ட்ரிப்பை கூட்டு போயிருக்க கூடாது, இது எல்லாமே ஏன் தப்பு தான். நம்ம ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே இட்டாவோட ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அவ இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு வழி பின்னாடி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எப்படி இறந்து போனா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் நம்ம ஹீரோயினை துரத்திக்கிட்டே இருக்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுமா. அதே நேரத்துல இட்டாவோட அம்மா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க இட்டாவோட அப்பா கிட்ட இந்த ரூம்குள்ள நீங்க என்னத்தை தான் வச்சிருக்கீங்க, ஏன் எப்ப பார்த்தாலும் பூட்டியா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவரை மீறி உள்ள போகும்போது அந்த ரூம்ல அவர் ஏதோ ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரா. நம்ம பொண்ணு இறந்ததுக்கு நீதானா காரணம்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இரு சொல்றேன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இட்டாவோட அப்பா ஒரு விதமான பிசினஸ் ஒன்னு பண்ணிட்டு இருந்திருக்காரா. அந்த டைம்ல தான் அதே பிசினஸ் அந்த ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அடிக்கடி ஒருத்தன் வந்துட்டு போனான்ல அவனும் பண்ணிட்டு இருந்திருக்கான். புதுசா பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். அவன் பண்ண ஆரம்பிச்சங்காட்டி இவரோட பிசினஸ் வந்து படுத்திருந்திருக்கும். சோ அதனால அவனோட பிசினஸ் எப்படியாவது காலி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விதமான மந்திரத்தை இவருதான் முதல்ல பண்ணிருந்திருப்பாரு. ஆனா அவன் சும்மா இருப்பானா, வேற ஒரு இந்த சூனியெல்லாம் பண்ற ஒரு நபரை வச்சு தன்னோட சூனியத்தையும் பிரேக் பண்ணிட்டு இப்ப இட்டாவோட அப்பாவுக்கும் ஒரு சூனியத்தை ஒண்ணு வச்சிருந்திருப்பான். ஆனா அந்த ஒரு சூனியத்துல முதல்ல அஃபெக்ட் ஆனது யாருன்னா நம்ம இட்டாவா தான் இருக்கும். அவளுக்கு இந்த மூக்குல எல்லாம் ரத்தம் வந்திருக்கும்ல, இத முதல்ல பார்த்தா இட்டாவோட அப்பா கவனிச்சிருந்திருப்பாரு. இது ரொம்ப காமன் தான், அதனால அவங்க அம்மா கிட்ட சொல்லாத அவங்க பயந்து போயிருவாங்கன்னு இவரு தான் பார்த்தா அதை சொல்ல வேணான்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்படின்னா இட்டாவை ட்ரெக்கிங் போறதுக்காக அலோவ் பண்ணல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க பேஸ்மெண்ட்ல அந்த சூனிய பொம்மை இருக்கிறத இவன் கண்டுபிடிச்சிருந்திருப்பானா. சோ முதல்ல இந்த ஒரு பொம்மையை ஏதாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டாகணும், அப்பதான் இந்த ஒரு சாபம் போகும். எப்ப கொண்டு போய் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் இட்டா இந்த மாதிரி ட்ரெக்கிங் போறா அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அவகிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் தூக்கி எறிய சொல்லியிருந்திருப்பான். சோ அன்னைக்கு கிளம்புற நாள் அன்னைக்கு இட்டாவோட அப்பா பேஸ்மெண்ட்ல வச்சு ஒன்னு கொடுத்திருப்பார்ல, அது இந்த ஒரு சூனிய பொம்மை தான். இதை கொண்டு போய் அவ அன்னைக்கு அந்த ஆத்துல தான் தூக்கி எறிஞ்சிருப்பான். அந்த ஆத்துல அந்த ஒரு பொம்மையை தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நீளமான முடி வச்ச அந்த ஒரு ஆன்மா இருக்குல்ல அது வெளியே வந்திருக்கும். அந்த ஆன்மா இந்த மலையோட ஒரு ஆன்மா. இந்த மலையும் பயங்கர புனிதமான ஒரு மலையாமா. சோ இப்படி ஒரு சூனியம் பண்ண பொம்மைய இப்படி ஒரு புனிதமான இருக்கிற என் இடத்துல கொண்டாந்து போட்டிருந்திருக்கீல அப்படின்னா நீ சாவுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மலை தான் பார்த்தா இந்த ஒரு சாபத்தை நம்ம இட்டாக்கு கொடுத்துருக்கு. அப்படியே கட் பண்ணா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் திருப்பி அந்த ஒரு மலைக்கு ஹைக்கிங்காக வந்திருப்பாளா. அந்த டைம்ல கரெக்டா அவங்க மலையோட உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க அந்த ஒரு பாறை ஒண்ணு இருக்கும்ல, அங்க போய் நின்னுகிட்டு கடைசியா இங்கதான் அந்த இட்டா வந்து சொல்லியிருந்திருப்பால, நீ திருப்பி இங்க வருவ வந்த அப்படின்னா அழுகுவ அப்படின்னு. ஆமா அன்னைக்கு நீ ஏன் சொன்னு புரியல, ஆனா உண்மையாலே நான் இன்னைக்கு அழுகுறேன்னு யோசிக்கும் போது அப்போ இட்டாவோட வாய்ஸ் கேக்குமா. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இட்டா ஆன்மாவா இருப்பா. சோ நீ அழுவ அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்திருக்க மாட்டா, நீ திருப்பி வந்தேன்னா நாம இங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பால. சோ ஆன்மாவா மீட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் அவ அப்படி சொல்லியிருந்திருப்பா. ரெண்டு பேரும் அந்த இடத்துல அப்படியே காலார நடக்க ஆரம்பிக்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமே போஸ்ட் கிரெடிட் சீன்ல இந்த கதை வந்து உண்மையா தான் நடந்துச்சு, என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா. எனிவேஸ் கண்டிப்பா இந்த ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.